இந்த நேரத்தில் அவரை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு அவர் பண்ணின்னு இருக்கார் மருத்துவத்தில். அதாவது நம்மளுடைய தானங்கள் 4 தானத்தில் வந்து ஔஷத தானம். அந்த தானத்தை உண்மையாக கரெக்டாக ஓப்பனாக சொல்ல போனால் பக்காவாக பண்ணுற ஒரே ஆள் நம்ம மாதிரி எனக்கு இவ்வளோ தான் தோணுது. வேறு யாரும் எனக்கு தெரியல. அதனால் அது ஒரு நிமிஷம் சார் அதை பற்றி கொஞ்சம் பேசுவார். ஓம் நம சித்தியாக ஒன்றாக நல்லது கொள்ளாமை. இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஐம்பெரும் விழாவில் மிக பிரதானமான மருத்துவ சேவை நமது 5 தானங்களில் ஒன்றான மருத்துவ சேவையை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி மதத்தினராகினோம் எந்த சூழலாகினோம் கண்டனம் கருதாது யார் எங்கு எதை செய்கின்றார்கள் அதை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இது ஒரு தொடர் பணி. யாராக இருந்தாலுமே ஒரு சேவையை எடுத்து அது இன்னொரு இடத்துல சேர்க்கறதுக்கு இணைப்பு பாலமாகிறதுக்கே ஒரு பெரும் புண்ணியம் மட்டும் இல்லை, அதுக்கு நேரம் ஒதுக்கத்தே ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட தன்னுடைய பொன்னான நேரத்தை முழுவதுமாக ஒதுக்கி அர்ப்பணித்து இன்று நமது மறைமலை நகருக்கு வந்திருந்த அனைவருக்கும் பொது மருத்துவ சேவை சிறப்பான மருத்துவர்கள் மூலமாக வழங்கி அதற்கு மிகவும் பின்பலமாக இருந்து இயக்குகின்ற நமது திருவாளர் ஐயா இளங்கோவன் அவர்களை இந்த மறைமலை நகரும் மறைமலை நகர் தினாலய நிர்வாகிகளும் வந்திருந்த அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அருமையான இந்த நல்ல நேரத்தில் நன்றி அறிதலை அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இவர் இதுவரை ஆற்றுகின்ற பணி ஆற்ற இருக்கின்ற பணி அனைத்தும் செவ்வனே செயல்பட வேண்டும் என்று மனமாற பாராட்டி அதோடு மட்டுமில்லாமல் அவர் நீடு புகழோடும் நிறைவான செல்வமோடும் வற்றாத தொண்டோடும் தொடர்ந்து அவர் பணி தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நமது சமண மதத்தை சார்ந்தவர் என்கின்ற கூடுதல் தகுதி அவருக்கு இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு மறைமலை நகர் தினாலய சார்பாகவும் வந்திருந்தோர் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அவர் தொடர்ந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறி இதுவரையிலும்
அவர் பாராட்டிய நடத்துகின்ற அனைத்திற்கும் மறைமலையின் சார்பாக மருத்துவ மாமணி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கின்றோம். அது இங்கு ஒரு பெரிய அளவில் செய்வதாக இருந்தது. கால சூழ்நிலையால் வாயால் மட்டும் சொல்கின்றோம். அது ஒரு பெரிய பிரேம் போட்டு மருத்துவ இன்னொரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அது வழங்கப்படும். இருப்பினும் மருத்துவ மாமணி என்கின்ற பட்டத்தை வழங்கி மறைமலை நகர் ஜினாலயம் சிறப்பிக்கின்றது. வாழ்க அவர்தம் புகழ், வளர்க அவர்தம் தொண்டுள்ளம், தொடர்க அவருடைய தொண்டு. நன்றி, வணக்கம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தேவை கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாருமே தேவை சார். அதெல்லாம் ஒன்றும் இவருடைய சொந்த ஊர் தென்சாந்தமங்கலம். பர்சாமி என்னுடைய இரண்டாவது மகன். இவருடைய அண்ணன் பாபு. இவர் தென்சாந்தமங்கலத்தில் பஞ்சகல்யாணம் செய்யும்போது ரொம்ப முழு முயற்சி எடுத்து ரொம்ப சிறப்பாக செய்தார். அவர் இருக்கிற இடத்த கவுன்சிலராகவும் இருந்திருக்காருங்க. இப்போ நம்ம சமுதாயத்துக்கு பெரும் தொழில் செய்பவர் என்று அறிந்து தென்சாந்தமங்கலத்தில் பார்த்தேன்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன். அப்புறம் இளங்கோன்ற பேரை கேட்ட பிறகு தான் அவர் பாபுவோட தம்பின்றது எனக்கு நினைவு வந்ததுங்க. அவரை சிறப்போடு வாழவும் சிறப்போடு வளரவும் நன்கு போல சேவைகள் செய்யவும் வேண்டி ரகுநாதர் அருள் புரிய வேண்டி கேட்டுக்கொண்டு அவருக்கு என்னுடைய பலப்பூர்வமான வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விஷயங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சல்லேகனா எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச லெவலில் இப்போ அதாவது எல்லாருக்கும் முன்னாடியா முதல்ல இவங்களுடைய மதர் தான் சல்லேகனா சமாதியாக இருந்தாங்க. கரெக்டுங்களாங்க? கரெக்ட். அதுக்கு நாங்களும் போயிட்டு வந்தோம். எனக்கு உண்மையிலே அதுதான் அதுக்கப்புறமா ரொம்ப பேர் வராங்க. அது வேற விஷயம், அது குறையா சொல்ல வரல. ரொம்ப ஓரளவுக்கு எனக்கு கருத்து தெரிஞ்ச லெவலில் அவங்க தான் ஏறத்தாழ ஒரு 6 வருஷம் இருக்குமா சார்? 2015. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் சல்லேகனா நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால இந்த நேரத்தில் அதையும் தெரியும். மருதேவி அம்மாள் அவங்களுடைய சல்லேகனா சமாதிக்கு அன்னைக்கு காலையில் வெடி நேரம் நியூஸ் கட்சி உடனே போயிட்டு வந்தோம் நாங்களும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை அழைத்த திரு ராஜசேகரன் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2 நாட்கள் முன்புதான் ஒரு இயக்க விஷயமாக சந்தித்தவுடன் எடுத்த முடிவுதான் இன்றைய மருத்துவ முகாம். அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய ஆசான், அதாவது என்னன்னு சொல்றதுன்னா லயன்ஸ் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்னென்ன சாதனைகள் செய்து தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய இயக்கத்திற்கும் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டும் செய்து முடித்து இருப்பவரும் தான் நம்மளுடைய ஐயா இளங்கோவன் சார் அவர்கள். அவருடைய அருகில் நான் இப்போது உட்கார்ந்து இருப்பது எனக்கு மிகப்பெரிய சாதனை. ஏனென்றால் நான் லயன்ஸ்ல ஒரு சாதாரண நிலையில இருக்கிறேன். சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு தன்னுடைய எல்லைகளை தாண்டி அவருடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருகில் நான் அமர்வது எனக்கு ஒரு பெருமை. அவரை பற்றி இப்போ பேசினாங்க. கோவிலம்பாக்கத்துல அந்த இடத்தை அவர் வாங்குறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்து நம்மளுடைய கலெக்டர், காஞ்சிபுரம் கலெக்டர், முன்னாள் கலெக்டர் பொன்னையா அவர்கள் முயற்சியிலும் ஐயா அவர்கள் ஈடுபட்டு லயன்ஸுக்கு என்று தனி ஒரு இடத்தை வாங்கி அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இலவச டயாலிசிஸ் சென்டர் நடக்கிறது. மருத்துவமனைக்கு உண்டான டயாலிசிஸ் சென்டரும் நடத்துகிறார்கள். மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வகையான உபகரணங்கள் கொடுப்பதிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ரத்த தானம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சமுதாய கூடமோ ஒரு பள்ளிகளிலும் எடுத்து நடத்துவார்கள். நம்ம அதையும் மீறி தாண்டி ஒரு பேருந்தையே நம்ம வாங்கியிருக்கிறாரு சார். அவருடைய முயற்சியில் வாங்கியிருக்காரு. அது என்ன தனி சிறப்பு அப்படின்னா, நம்ம ஒரு பிளட்டு கொடுக்குறோன்னா ஒரு அறையோ இல்லை ஒரு சமுதாய கூடமோ ஒரு பள்ளியோ இல்லை ஒரு மண்டபமும் புக் பண்ணோம். இது அப்படி தேவையில்ல. நீங்கள் சொல்கிற இடத்துக்கு அந்த பஸ் வந்துடும். அதில் ஒரு 3 பேர் பிளட்டு கொடுத்துட்டு இறங்கி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு தனிப்பட்ட இடமோ இல்லை பெரிய அளவில் பொருளாதார செலவு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு சார் இப்போ எளிமைப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ நாங்கள் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி குரம்பெட்டில் பண்ணோம். 4 நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 யூனிட் பெட் வாங்கினோம்.
எந்த விதமான பொருளாதார செலவு இல்லாம அவர் தன்னுடைய முயற்சியில வாங்கின அந்த பேருந்தை வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அதே மாதிரி நீங்களும் வாய்ப்பு இருந்தா நீங்க பல நிறுவனங்களை வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல வேற வேற அமைப்புல இருக்கலாம். யாராவது நீங்க ரத்த தானம், உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த மகாவீர் ஜெயந்தி இருக்கு, மகாவீர் ஜெயந்தி நாளை முன்னிட்டு கூட நீங்க ஒரு ரத்த தானம் பண்ணலாம். கண்டிப்பா சார் அதுக்கு பேருந்து அனுப்பிச்சு வைப்பாரு, முயற்சி பண்ணுங்க. இல்ல நீங்க வேலை செய்யற அந்த தொழிற்சாலையில கூட உங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து கூட பண்ணுங்க. நாங்க வந்து ரத்த தான பேருந்தா நேரம் அங்கேயே கொண்டு வந்துருவோம், நீங்க ரத்தம் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த நேரத்துல நான் இதையும் நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த சேவைகளை நீங்களாம் கண்டிப்பா பண்ணணும். நீங்க வந்து ராசாருக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு அந்த நேரம் வாங்கி எப்போ முடியுமோ அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த பேருந்து அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க கண்டிப்பா ரத்த தானம் செய்யணும். அதாவது ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒரு உடல் பிரச்சனை அப்படின்னா சொந்தக்காரங்க பணத்தை கொடுப்பாங்க, கூட நிற்பாங்க. ஆனா ரத்தம் கேட்கறது மட்டும் கொஞ்சம் தயங்குவாங்க. அதுதான் ரத்த தானத்தினுடைய சிறப்பு. பணம் கொடுப்பாங்க, கூட நிற்பாங்க. ஆனா ரத்தம் சொல்லும் போது நிறைய பேர் தயங்குறாங்க. நாங்க நிறைய பேரை பார்த்துட்டோம். ஏன்னா நாங்க ரத்தம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல கேட்போம், அதாவது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை கேட்டீங்கன்னா அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்பேன், சார் முதல்ல நீங்க கொடுங்க, குடும்பத்தில் இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா ரத்தம் வந்து அவ்வளவு இன்றியமையாதது. குடும்பத்தில் இருக்கிறவங்களே கொடுக்காத இடத்துல இப்போ லைன்ஸ் மாரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாது, அவங்கள பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனா நாங்க இன்னைக்கு ரத்தம் கொடுக்குறோம், மருத்துவ முகாம் பண்றோம். இப்படிப்பட்ட இந்த லைன்ஸ்ல நான் சேர்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, எங்களுடைய சிறப்பு அழைப்பாளராக எனக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி, நான் இருக்கும் பகுதிக்கு எங்களுடைய ஆசான் வந்திருக்கிறார் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்கெல்லாம் இந்த நேரத்தில் சொல்றேன், கண்டிப்பாக ஒரு பொது சேவை மருத்துவ முகாமோ ரத்த தான முகாமோ கண்தானம் செய்யற ஒரு வாய்ப்பு இருந்தா தயவு செய்து செய்யுங்க. அதை ராசியாருக்கு ஃபோன் பண்ணுங்க. இதை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். சிலம்பாட்டம் என்ன அவங்களும் அண்ணன் தெரியுங்களா, அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஜாக்பாட் பிரைஸ்ன்னு பேர், அதை கொடுத்துட்றோம் அவருக்கு. வாங்கிடா. ரைட். அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. போட்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் எல்லா குழந்தைக்கும் ஆறுதல் பிரைஸும் ஏற்ற ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கோம். தயவு செய்து இதில் என்ன கொஞ்சம் மாற்றம் இருந்தால் யாரும் வருத்தப்படாதீங்க. இது வந்து ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி தான், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியாது, கரெக்டாக தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். அதன் பிரகாரம் வாங்கிக்கங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் கொடுப்பாங்க அவங்க, சொல்கிறேன் அப்படியே வாங்கிக்க கொஞ்சம் ப்ளீஸ். திருக்குறள் போட்டியில முதல் பரிசு நக்ஷத்ராஸ்ரீ. எஸ் நக்ஷத்ராஸ்ரீ. திருக்குறள், பக்தாமரம், நடனம் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அவங்க திருக்குறள்ல முதல் பரிசு. திருக்குறள்ல இரண்டாம் பரிசு அக்ஷயா கே. வாங்க வந்து நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துங்க. வாப்பா அப்புறம் போட்டோ மட்டும் எடுத்துங்க. சித்தார்த் வாப்பா கூட எடுத்துவா. டேய் அதெல்லாம் முக்கியம். டேய் சரி வா. சிலம்பம் கொம்பு எங்கடா? குடு அத வச்சு நில்றா. தம்பிங்கப்பா. இங்க வா. தெரியுது. அப்படியே பாத்து. குடு. இதுதான் உனக்கு வந்து ஆயுதம். ஷிதா ஜெயின். இது முடிஞ்ச உடனே அவங்க மருத்துவம் உள்ள வந்திருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் கௌரவிச்சிடணும். அவங்களுக்கு கொஞ்சம் ரெடியா இருந்தாலும். எஸ்பி மோக்ஷிதாதேன் மந்திரம் சொல்றதுல முதல் பரிசு. தன்வி இரண்டாம் பரிசு. அனுஷா ஏ. ஓவியம் வந்து யாரும் பார்க்கல, அதுக்காக சொல்றேன். பகவான் அழகாக வரைந்த
இரண்டாம் பரிசு காவ்யா ஸ்ரீ A. இவங்களும் நமினாவில் வரைஞ்சிருக்காங்க. எங்க அவங்க வாங்க. ஆமா அபிநந்தன் பி. பேச்சு போட்டி சொல்லிடு. பேச்சு போட்டி முதல் பரிசு அபிநந்தன் பி. அவருக்கு வெயிட் பண்ணுங்க. பேச்சு போட்டியில இரண்டாம் பரிசு பத்மபிரபன் பி. பத்மபிரபன் இரண்டாம் பரிசு பேச்சு போட்டியில. உள்ள வா. வெயிட் பண்ணுங்க. வரிசையாக அனைவரும் வரவும் கலந்து கொண்ட போட்டியில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு. எஸ் நிஷாந்த். பரிசு வாங்கணும் கிடையாது, வாங்காதவங்களுக்கு. நான் பேர் சொல்ல வரிசையா வாங்க, எல்லார் பேரும் எழுதிருக்கோம். கலந்து கொண்ட எல்லாரும் கொஞ்சம் ரெடியா இருங்க. எஸ் நிஷாந்த். எஸ் நிஷாந்த். அப்படியே அனுப்பிச்சுடுங்க. ஏ ஷாலினி. வா. ஷாலினி ஏ. சௌஜன்யா ஜே. பாத்து. சௌஜன்யா ஜே. ஸ்ரீ விஜயன் பி. ஸ்ரீ விஜயன். அடுத்து ஓவியா ஸ்ரீ பி. அம்மனுக்கு அலங்காரம் கம்மியா இருக்கு. இமான்ஷினி. நடனமாடி இமான்ஷினி. அடுத்து ஜோஷிதா. ஜோஷிதா. வாங்க. ஜோஷிதா. அடுத்து எம் தன்யாஸ்ரீ. டி யோஷனா. டி ரோஷிதா. ஜே அபிநந்தன். வாங்க. எம் தர்ஷன் சக்கரவர்த்தி. அடுத்து தோஷினி ஸ்ரீ. டி தோஷினி ஸ்ரீ. யாஷிகா ஏ. மோஹித் எஸ். மோஹித். வாங்க மீதி பேர் யாரும் கலந்துங்க வாங்க. கலந்துங்க வாங்க. ஸ்ரேயம் சொல்றேன். அடுத்து ஸ்ரேயம் சார். சார் வாங்க. அடுத்து பிரதீஷ். எஸ் பிரதீஷ். நீங்க வேற என்ன கலந்துட்டு கவனிக்காம பேர் இல்லாம அந்த ஆர்டர் பேச வந்து வாங்கிக்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. கவனிக்காம விட்டு போற மட்டும் வரக்கூடாது. வேற யாரும் ப்ரோக்ராம் கலந்துட்டு யாரும் பிரைஸ் வராம இருந்தா தயவுசெய்து வாங்கிக்கங்க. வாங்க நீங்க வாங்க. இன்று அனைவருக்கும் இலவசமாக பல்நோக்கு மருத்துவ முகாம் நடத்திய மருத்துவர்கள் மற்றும் அவருடைய உதவியாளருக்கு லயன்ஸ் இளங்கோவன் கையால் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படும். மெடிக்கல்
அவரே போங்க. நாங்க எடுத்துட்டோம் வீடியோ இங்கே பாருங்க. அனைவருக்கும் சமயக் தரிசனம் செய்து கொண்டு இன்றைக்கு ஐம்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற மறைமலை நகர் உடைய அத்துணை ஸ்ராவக ஸ்ராவிகர்களுக்கும், குறிப்பாக மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களுக்கும், பேரன்புக்குரிய ஐயா ஜீவேந்திரதாசன் அவர்களுக்கும், ஐயா அவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நமது சமுதாயம் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் தெரிந்திருந்தாலும், இன்னும் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு சிலர் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அவர்களுக்காக தேவைப்படுகின்ற அத்தனை உதவிகளும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். 2015 குறிப்பாக இன்று, அதாவது எனக்கு ஞாபகம் இல்லை, 2017-18 நம்முடைய சென்னைக்கு வருகை தந்த ஒரு சமண முனிவர், அவருக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அவர் நிர்கந்தர் என்பதால் அவருக்கு தனியாக ஒரு ஷிஃப்ட்டை போட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு அவர் இறந்துட்டார். இங்கே நம்முடைய சமணத்தை சமைச்ச அந்த டாக்டர் ஒருத்தர் கூட கண் அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அவர் முனிவர் பேர் தெரியல, விஸ்வசாகர்ல. அவர் வந்து கரெக்ட் புஷ்பதந்தர். அவர் வந்து கண் அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அதன் பிறகு அவருக்கு ஒரு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன். அப்போது நாங்கள் தான் செய்து நைட்டில் ஷிஃப்ட்டை போட்டு செஞ்சு வச்சிருந்து காப்பாற்றணும். அது கடைசியில் அவர் தவறிட்டார். அது அப்பாற்பட்ட இருந்தாலும் கூட இன்றைய தமிழ் புத்தாண்டு தினத்தில் எல்லாரும் நலமுடன் இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக நமிநாத பகவானை வேண்டி அனைவரும் நோயற்ற வாழ்வோடு இறக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நம்முடைய தலையெழுத்து நமக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுமேனால், அதாவது நீரிழிவால் நோய்வாய்ப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். டயாலிசிஸ் அது மட்டுமல்ல, ரத்தம் தேவைப்படுகிறவர்களுக்கு கண்டிப்பாக இலவசமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சின்ன இன்னும் ஒரு மருத்துவ முகாம்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னென்னா, நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னேன்னா வசதிக்கிறவங்களும் வந்து அந்த இதை கேட்குறாங்க. நான் ஏற்கனவே கூட சொன்னேன் அவர்கிட்ட, நம்ம வந்து இல்லை, அதாவது உண்மையிலே கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணத்தில். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது சொந்தக்காரை பிடிச்சிட்டு வந்து ஏன் எங்களுக்கு செய்யக்கூடாதுன்றாங்க. பட் அவங்களாம் வசதி இருக்கின்ற காரணத்தினால இன்னும் பல்வேறு மருத்துவ சேவைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கூட அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய ராஜசேகர்களும் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த லெனின் அவர்களும் இந்த பகுதியை சார்ந்தவர் தான் எனக்கு தெரியாது இத்தனால. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தார். அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழக்கம். 10 வருஷம் பழக்கமாக இருந்தால் கூட இங்கே தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்லுவார் மறைமலையில் இருக்கிறேன்னு. அவரை சரின்னு சொல்லுவேன். திடீர்னு நேற்று இவரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு, உங்கள் சொந்தக்கார ஒருத்தர் உங்களுக்கு மறைமலையில் யாராவது தெரியுமான்னாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொந்தக்காரி ஏன் இவரோட டச் இருக்கு போகிறேன் நான் நினச்சி யாரும் இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா இவர்கிட்ட லைன் கொடுத்து ராஜசேகர் சார்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இல்லைங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இங்கே மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா மாவட்டத்திலும் என்னை பற்றி கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார்கள். நாங்கள் அந்த அளவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நமது சமுதாயத்தில் யாருக்கும் தெரியாது. ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்புகளை நாங்கள் போட்டோம்.
அதுக்கு சில ரெஸ்பான்ஸ்லாம் வந்தது, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வேறு விஷயங்க. நான் இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், கண்டிப்பாக நாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இன்னைக்கு எங்கோ தொழில் செய்து எப்படியோ ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றோம் என்றால் அது தாய் தந்தையருடைய வளர்ப்பும் அவருடைய பிரார்த்தனை, அவர் செய்த சேவை தர்மங்கள் தான். அதனால் நாம் செய்கின்ற சேவை தர்மங்களும் நமது தலைமுறையை காக்கும் என்பதற்காக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல வேண்டி கேட்டுக்கொண்டு, குறிப்பாக இன்னைக்கு அன்பு சகோதரர் நம்முடைய ராஜசேகர் அவர் ஆற்றுகின்ற பணி முக்கியமான பணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் சொல்லலாம், அது கூட இன்னைக்கு நமது எங்கெங்கோ அதாவது மாற்று திசையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருமண ஒரு வரன் நிகழ்ச்சி ஏற்படுத்தி செய்கிறாங்கன்னா உண்மையிலே எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியும் என்பது எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது என்று தெரியும். அந்த அளவில் அவருடைய சேவை கண்டிப்பாக இன்றைக்கு மட்டுமில்லை, இன்னைக்கு இதுவரை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 227 திருமணங்கள் முடிச்சு வச்சுக்கிறாரு. 277 திருமண நிகழ்ச்சி நடத்தி வச்சுக்கிறாருன்னா அப்போ எப்படின்றது பாருங்க. 280 ஆயிடுச்சுங்க. அந்த அளவு அவருக்கும் அவரோடு துணை பெறுகின்ற இந்த மரபினர் அத்தனை நம்முடைய ஸ்ராவர்களுக்கும், குறிப்பாக ஜீவேந்திர சாய் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக அவர் மனமாற பாராட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கும் போது நாங்களும் ஏதோ ஒரு சின்ன சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயவு செய்து இன்றைக்கு கூட அதை கண் சிகிச்சை முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கண் சிகிச்சை முகாமிலே யாருக்கேனும் அறுவை சிகிச்சை என்றால் இலவசமாக செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல் அந்த கண் சிகிச்சை முகாமிலே அறுவை சிகிச்சை வேண்டாம், கண்ணாடி மட்டும் போதும் என்றால் அவர்களுக்கும் இலவசமாக கண்ணாடி வாங்கி காத்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட நமது கிராமங்களில், குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற சென்னைகளிலும் சரி, பக்கத்து இடங்களும் சரி, ஜாதி வேறுபாடு அல்லாமல் நாம் இந்த சேவை செய்கிறோம். இந்த நமது சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நமது சமுதாய மக்கள் வருகின்ற போது மேலும் சில சலுகைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினாலே ஏற்கனவே நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அவரை அணுகலாம், அல்லது இந்த பகுதியில் இருக்கிற அன்பு சகோதரர் லெனின் அவர்களை கூட அணுகி எந்த உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் எங்கேயாவது உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்பட்டாலும் சரி, குறிப்பாக நிறைய நமது சமுதாயத்தில் இருக்கிற குரோம்பேட்டில் இருக்கிற விவேகானந்தா பள்ளியில் அட்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும். பொன்னூர் கிராமம், லங்காரம் கிராமம், வெங்குன்ற கிராமம், அது மட்டும் இல்லாமல் சோமாஸ்பாடி, இந்த கிராமத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 27 பிள்ளைங்கள் நான் படிக்க வச்சுக்கிறோம். அதாவது அந்த இடத்துல அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்காது, அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்காது. அப்படி அந்த பள்ளிக்கெல்லாம் நாங்கள் இடம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் தேவைப்பட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். எந்தவித செலவும் இல்லாமல் நீங்கள் அதை செய்யலாம். எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற தரத்திலே சொல்லி, அதாவது இன்னைக்கு நான் சார் கூப்பிட்டதுன்னா இங்கே மெடிக்கல் கேம்ப் நாங்கள் ஜென்ரலாக கேம்ப் நடந்தால் அங்கே போய் விசிட் பண்ணுவோம். அந்த வகையில் கேம்ப் நடக்குது இங்கே, அது இல்லாமல் 50 விழா நடக்குதுன்னு ஏற்கனவே எனக்கு 2-3 தடவை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, செய்தியை சொல்லியிருந்தாரு. சரி, இருந்தாலும் நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பாராட்டு விழாவே வைத்திருக்கிறார் என்பதை கண்டிப்பாக இந்த இடத்துல நம்முடைய ராஜ்சார்களுக்கும், குறிப்பாக மரணினருக்கு அத்தனை ஸ்ராவர்களுக்கும் இன்னும் எங்களை மெருகூட்ட செய்கிறது. சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிற ராஜசேகர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிறது அனைவருக்கும். இதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், எங்களுடைய துணைவியாருடைய அக்கா கூட இங்கே வந்திருக்கிறாங்க, குடுவாஞ்சேரியில் பணியாற்றுகிறார். அவருடைய அவங்க மருமக கூட அந்த இதில் சேவையில் பணியாற்றிருக்கிறாங்க. அவங்க ஆயிலவாடியை சேர்ந்தவங்க, சங்கீதா பிரபுதாஸ் என்று அவங்க இந்து மிஷனில் ஒர்க் பண்ணாலும் எங்களோடு இந்த சேவையில் இணைந்து இலவசமாக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க திருமதி சங்கீதா பிரபுதாஸ் அவர்களுக்கு கருத்தில் நான் சொல்லுவேன். அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே பணியாற்றி எங்களுக்கும், அதாவது பிளட் பேங்க்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அனுபவம் உள்ள ஸ்டாஃப் நர்ஸுங்க, டாக்டர்ஸ் இதெல்லாம் தேவை. அந்த வகையில் இலவசமாக அங்கே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ராஜசேகர் சார் சொன்னாரே, எங்கள் அம்மா சல்லேக்கனா விரதம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் அவர்களுடைய அருளால் தான் நாங்களாம் இன்னைக்கு நின்றுருக்கோம். காரணம்னு கேட்டிங்கன்னா 2020 ஆகஸ்டில் எனக்கும் பல்வேறு சிக்கல்கள், ஒன்று அப்பெண்டிக்ஸ் பஸ்ட் ஆகி சீரியஸ் கண்டிஷன், 2வது கோவிட், இது 3ம் டாக்டர் கைவிரிச்சிட்டார். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லிட்டார். அன்னைக்கு இருந்தது கோவிட்னால எங்கள் யாருமே அலௌட் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ், எங்கள் துணைவியார் மட்டும்தான். பையன் அப்ராட்ல இருக்காரு, அவரும் வர முடியல.
வீட்டில் பையன், இன்னொரு பையன், சின்ன பையன், அவ்வளோதான். யாரும் வரல. அன்றைக்கு 5 ஆகஸ்ட் அன்றைக்கு இன்றைக்கும் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கின்ற தர்மங்களும் சேவைகளும் தான். பகவான் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு லட்சமாக பணம் செலவு பண்ணால் மட்டுமே பகவான் அருள் கிடைக்கும். தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க, அதுவும் ஒரு தர்மம் தான். கண்டிப்பாக பகவானை நினைங்க, கும்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க. அதே போல் நம்மளால் ஆன உதவிகளை நமக்கு செய்ய நேரம் இல்லை என்றால் கூட இந்த மாதிரி சேவை செய்ய காத்துக்கின்ற அவர்களோடு இணைந்து நம்மளால் ஆன உதவிகளை அவ்வப்போது சமுதாயத்துக்கு சரி, யாருக்கு தேவைப்பட்டாலும் செய்வீர்களால்தான் உங்களுடைய தலைமுறையும் சரி, வருகின்ற தலைமுறையும் சரி சிறப்பாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த உதாரணத்தை நானே சொன்னேன். 2020 ஆகஸ்ட் 5ஆம் தேதி எனக்கு டாக்டர் கைவிட்ட, மருத்துவர்கள் எல்லாம் முடியாது என்று கைவிட்ட நிலையிலே அன்றைக்கு உதவிகரமாக இருந்தது பகவான் தான். ஆக எப்படி இது வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சேவை திட்டங்கள் செய்கின்ற பொழுதுதான். ஆகதான் மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வது. இந்த நன்னாளிலே குறிப்பாக மரமேல ஜனநாயகத்தை அதுவும் இன்னைக்கு பொருத்தமான இடத்துல வச்சிருக்கிறாரு. 50 விழா நடத்திருக்காரு. பகவான் மகாவீர் ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு, இப்படி இன்னைக்கு கஷேத்திர பாலக பூஜை, இப்படி எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நேலையிலே, நன்னாளிலே தயவு செய்து ஒவ்வொருவரும் இன்றைக்கு நீங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, நம்மளால் ஆன உதவி, அது சிறு உதவியாக இருந்தாலும் சரி, 50 ரூபாயும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாதம் மாதம் நீங்கள் கொடுப்பீங்களால் இறக்க தான் கிணறு சுரக்கும் என்பதை போல நீங்கள் எல்லாம் சம்பாதிக்கின்ற பணத்திலே ஒரு பங்கு இல்லை கூட வேண்டாம், ஒரு பங்குல ஒரு கால்வாசி மாதம் மாதம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு 10 பேருக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். இல்லை எதாவது உங்களால் முடிஞ்ச சேவைகள் தான் இங்கே வந்து கொடுங்க. அவர் தான் நிறைய சேவை பண்ணுறாரு. அவரோடு இணைந்து நீங்களும் சேவை புரிய வேண்டும் என்று இந்த நன்னாளில் வேண்டி கேட்டுக்கொண்டு, எந்த உதவி தேவைப்பட்டாலும், குறிப்பாக மருத்துவ உதவியில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் ராஜசேகரை அவரை அணுகி, அதை நண்பர் லெனின் அவர்களை அணுகி, குறிப்பாக நமது பகுதியில் அது கோயிலம்பாக்கம் தான் இருக்குங்க, எங்கேயும் இல்லை. சொன்னார், நாங்கள் என்னோட பணம் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், 1 2 இல்லை 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நடந்துட்டு தெரியும். அரசாங்கத்தில் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் 2 கோடி ரூபாய் அந்த இடத்துல நாங்கள் ஒரு 8 கிரவுண்ட் இடத்த வாங்கியிருக்கோம். 8 கிரவுண்ட் இடத்த வாங்கி நம்மளோட கோயிலம்பாக்கம் ஆலயம் கிட்டவே எதிர்க்கவே தான். கோயிலம்பாக்கம் ஆலயம் யாராவது வந்திருந்தீங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் அளவிலே தூரத்தில் இருக்குது. ஒரு 2000 சதுர அடியிலே டயாலிசிஸ் மருத்துவமனை, இன்னும் ஒரு 2000 சதுர அடியிலே டயக்னாஸ்டிக் சென்டர், பிளட் டெஸ்ட்டு, டயக்னாஸ்டிக்கு, ஸ்கேனு, த்ரெட்மில், இப்படிப்பட்ட டெஸ்ட்டுகள். அதன் மேலே ரத்த வங்கி, இவ்வளவும் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் அளவிலே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த உதவி எந்த நேரத்தில் தேவைப்பட்டாலும் நண்பர் ராஜசேகர் அணுகலாம், அல்லது லெனின் அவர்களை அணுகலாம். இல்லை நேராகவும் கோயிலம்பாக்கம் சுண்ணாம்பு குளத்தூர் மீண்டுள்ள இயங்குகின்ற அந்த இடத்திலே வருவதற்கு முன் உங்களுக்கு உதவிகள் என்ன உதவி தேவைப்படுகிறோ அதற்கு ஒரு தொலைபேசி தொடர்பு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்வோம். உங்களுக்கு மட்டுமல்ல, எந்த சமுதாயம் இருந்தாலும் செய்வோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்பு தந்த மரமேல ஜனநாயகத்தை அத்தனை ஸ்டாஃபர்களுக்கும், குறிப்பாக ராஜசேகர் அவர்களுக்கும், நம்ம ஐயா ஜீவன்தாசன் ஐயா அவர்களுக்கும், லெனின் அவர்களுக்கும் உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு சந்தித்து இந்த மாதிரி உதவிகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த கோரிக்கையை கண்டிப்பாக பகவான் அவர்களுடைய கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார்.